இன்றைக்கி நம்ம காலையிலே தோட்டத்துக்கு போயிட்டு பார்க்கும்போது என்னமோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணேன். என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கொடிகள்லாம் வதங்கி போய் காஞ்சு போயிருந்தது. என்ன கொடிகள்லாம் காஞ்சி இருக்கு, ஏதாவது எலி கடிச்சிருக்குமோ சொல்லிட்டு சுற்றி பார்த்ததுல வந்து நமக்கு கொடிகள்லாம் வேப்ப மரத்துலேருந்து பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டுருக்கு. என்னடா விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு சுற்றி நம்ம கொடியை எடுத்து பார்த்ததுல நமக்கு ஒரு காய்கள் வந்து அதில் விழுந்திருக்கு சேர்ந்து. நம்ம வேப்ப மரத்தில் வந்து காய்கள் நிறைய ஏற்றி விட்டுருந்தோம், அதாவது கொடிகள் ஏற்றி விட்டுருந்தோம், அது காய்கள் நிறைய பிடிச்சிருந்தது. அந்த காய்களோட வெயிட் தாங்காமல் வந்து இந்த கொடிகள்லாம் பிச்சுட்டு விழுந்துட்டுருக்கு. இந்த காய்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் பெருத்திருக்க வேண்டியது, ஆனால் இப்போவே கொஞ்சம் முத்தி போய் தான் இருக்குது. நம்ம அறுக்கிற ஸ்டேஜ் தான் இருந்தாலும் கொஞ்சம் பழுத்து இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து காய்கள் பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. இந்த வேப்ப மரத்துலேருந்து நிறைய காய்கள் இருந்தது. நம்ம எப்படியும் அந்த காய்களோட வெயிட் தாங்காமல் கொடிகள் பிச்சுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால் நான் முதல்லே வந்து நான் ஒரு ஒரு பை ஒன்று கட்டிட்டு அதில் நம்ம வந்து கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தேன் காய்களை. அந்த காய்கள் வந்து சேஃப்டியாக தான் இருக்குது. நம்ம கட்ட முடிஞ்ச காய்களை மட்டும் தான் நான் கயிறு போட்டு கட்டி வச்சிருந்தேன். மற்ற காய்களை வந்து நம்மளால் அதை ரீச் பண்ண முடியாதெல்லாம் நம்ம அப்படியே விட்டுருந்தோம். அந்த காய்கள்லாம் பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டுருக்கு. இந்த மேலே நம்ம வேறு ஏதாவது காய்கள் இருக்கான்னு சொல்லி சுற்றி பார்த்ததெல்லாம் நமக்கு வந்து இது ஒரு காய் பழுத்திருக்கு. இந்த அளவுக்கு காய்கள் தான் இது பெருசாகும். அதுக்கு மேலே அது பெருசாகாது. சிட்டுப்பாறைங்க பூசணி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ நிறைய சேனலில் போட்டோம். இந்த காய்களை நான் சேர்த்து பறித்து கொண்டு வந்துட்டேன். நம்ம வேப்ப மரத்தில் ஏற்றின காய்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அதாவது எதுவும் பூச்சி எதுவும் கடிக்காமல் எலி எதுவும் கடிக்காமல் இருந்தது. ஆனால் கொடிகள் தான் வெயிட் தாங்காமல் பிச்சுக்கிச்சு. மற்றபடி இந்த காய்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது. நம்ம தரையில் விட்டிருந்த காய்கள் வந்து சரியாக வந்து காய்கள் சரியாக பிடிக்கல. ஏன்னா வந்து அது வந்து நிறைய பூச்சிக்கு கடிச்சிருச்சு, ப்ளஸ் வந்து எலிகள் நிறைய கடிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி.